நம்ம சேலம் ஏர்போர்ட்ல இருந்து சேலம் ஜங்ஷன், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி ஆப்ரேட் பண்றாங்க. சோ அந்த டிஎன்எஸ்டிசி டவுன் பஸ்ல தாங்க ரீசெண்டா ஏர்போர்ட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் டிராவல் பண்ணியிருந்தோம். இந்த பஸ்ஸோட ரூட் நம்பர் பாத்தீங்கன்னா 555. இந்த டவுன் பஸ் அசோக் லேலனுடைய BS6 சேசிஸ்ல பில்ட் பண்ண பஸ். இங்க ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா மதியம் 3 மணிக்கு பஸ் கிளம்பிடுச்சு. இந்த பஸ் போகக்கூடிய ரூட் பாத்தீங்கன்னா ஓமலூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், மாமாங்கம், சேலம் ஜங்ஷன், சோனா காலேஜ், 5 ரோடு, புதிய பேருந்து நிலையம், 4 ரோடு, GH வழியா பழைய பேருந்து நிலையம் ரீச் ஆறாங்க. ஏர்போர்ட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ்ல டிக்கெட் ஃபேர் ஒருத்தருக்கு 14 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஏர்போர்ட் டு சேலம் பஸ் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் பஸ் காலையில 8 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பும். அதுல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகும். அதாவது காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7 மணி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த 7 மணிக்கு கிளம்புற பஸ் தான் லாஸ்ட் சர்வீஸ். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 1 hour ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் கரெக்டா 4 மணிக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த பஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுது, ஆனா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம். இந்த 555 ரூட்டை ரீசெண்டா தான் லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரூட் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியுன்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தாமோ டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.